நமஸ்காரம். மயில்வேல் முருகா போற்றி. மதிஸ்ரீ சக்தி வேலனின் விஜயானந்த ஆன்மீக பயணத்தின் அடியே இன்று நான் முருக பக்தர்களுக்கு கூற விரும்புவது, எனது அன்னை பராசக்தி மீனாட்சி அம்பிகையார் அவர்களின் திருமண பந்தத்தை பற்றி உங்களிடம் கருத்துக்களை பகிர வந்துள்ளேன். வரவிருக்கும் 8/5/2026 அன்று எனது அன்னை மீனாட்சி சுந்தரேசர் என்பவருக்கும் திருமண பந்தம் நடைபெற உள்ளது. அன்னை மீனாட்சியின் பெயரான தடாதை நாச்சியார் என்று அவளின் முற்பெயராகும். அப்பொழுது அன்னை மீனாட்சி வீரத்தில் சிறந்தவளாகவும் மங்கையருக்கெல்லாம் முன்னோடியாய் நின்று முதல் மங்கையர் என பெயர் பெற்றவளே அன்னை மீனாட்சி ஆவாள். அப்பேற்பட்ட மீனாட்சியின் திருமண பந்தம் மதுரையில் சொக்கநாதர் என்பவருக்கும் அன்னை மீனாட்சிக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. அந்த திருமண பந்தத்தில் மங்கையர்கள் அனைவரும் அவர்களின் திருமாங்கல்யத்தை அன்று புது மஞ்சள் கயிறுடன் தொடுத்து அன்னை மீனாட்சிக்கு திருமணம் நடக்கும் பொழுது உங்களது கணவர்கள் மூலியமாக நீங்கள் உங்களது கழுத்தில் கட்டிக்கொள்ளலாம். இல்லை, கணவர் வெளியூரில் பணிபுரிகிறார் என்றால் நீங்களே அன்று அன்னை மீனாட்சியின் திருமணம் நடந்த சிறிது நேரத்தில் நீங்களும் உங்களுடைய திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்ளலாம். கணவர்களின் நீண்ட ஆயுள் ஒரு பெண்ணின் மாங்கல்யத்தில் தான் உள்ளது. அந்த மாங்கல்யம் சக்தி பெற்று வலுப்பெற்று இருப்பதற்கு இதுபோல் அம்பிகைகளின் திருமண பந்தத்தில் அவர்களின் கரங்களிலிருந்து கிடைக்கப்படும் அந்த மஞ்சக்கயிறை ஒவ்வொரு பெண்ணின் திருமணமான ஒவ்வொரு பெண்ணின் கழுத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்றி அவை நம் கழுத்தில் எப்பொழுதும் இறைவனோட அருள் பெற்று நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது கணவர்கள் எப்பொழுதும் இன்புற்று வாழ கணவன்களை இறைவன் அருள் புரிவார். அப்பேற்பட்ட திருமண பந்தத்தில் அந்த சிவபெருமானும் அன்னை மீனாட்சியும் மதுரையில் ஆட்சி செய்வார்கள். மதுரையின் நாயகனோ சொக்கநாதர் ஆவார். மதுரையின் நாயகியோ அன்னை மீனாட்சி ஆவார். அவர் குலசேகர பாண்டியனின் மகளாக அவதரித்தார். அவர் காஞ்சன மாலையின் வயிற்றில் பிறக்கவில்லை. அவர்கள் குலசேகர பாண்டியனும் அன்னை காஞ்சன மாலையும் தனக்கு குழந்தை வரம் இல்லை என்பதற்காக ஒவ்வொரு கணமும் அவர்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்து வேண்டி சில மந்திரங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவரின் சொற்கள் குளறி அவளின் நாவில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றே அவள் வேண்டினாளே தவிர என் கருவில் பிறக்க வேண்டும் என்று அவள் கேட்கவில்லை. அதோடைய காரணம் நிமித்தமாக அன்னை மீனாட்சி அவள் மறு அவதாரமாக அக்கினி பிளம்பிலிருந்து தோன்றி இவ்வுலகில் இருக்கும் பக்தர்கள் அனைவரையும் காத்து பாண்டிய குலத்தின் பட்டத்தரசியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவளின் ஒவ்வொரு இடத்திலும் அவள் சக்தியும் அருளும் உலகெங்கும் பரவி உள்ளது. அன்னை மீனாட்சி வீட்டிற்கும் அந்த மதுரை மண்ணில் நீங்கள் தடம் பதிக்கும் பொழுது உங்களது பாவங்கள் களையப்படும். உங்களுக்கு அபரிமிதமான சக்திகளும் தரப்படும். உங்கள் கணவன்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் 100 ஆண்டு காலங்கள் அவர்களை வழிநடத்தக்கூடிய திறனும் சக்தியும் அந்த அன்னை பராசக்தி மீனாட்சி அம்பிகை தரவிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் இந்த பந்தத்தில், இந்த திருமண பந்தம் எனும் விழாவில் கலந்து கொள்ளாவிட்டாலும் உங்களது இல்லங்களிலே உங்கள் அருகாமையில் இருக்கும் ஒவ்வொரு ஸ்தலம், அம்பிகை நிறைந்த ஸ்தலங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் அன்னை பராசக்தி மீனாட்சியவை நினைத்து உங்களது கழுத்தில் அந்த திருமாங்கல்ய கயிறை ஏற்றி வழிபாடுடன் செய்தால் நீங்கள் மிக மிக அன்னையோடு அருள் பெற்று நீண்ட சந்தோஷத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழலாம் என்பது இந்த மதிஸ்ரீ சக்தியின் விஜயானந்த ஆன்மீக பயணத்தின் அடியேன் உங்களிடம் கொண்டு வந்துள்ளேன். நன்றி. மயில்வேல் முருகா போற்றி.